கட்டிட வேலை செய்யச் சென்ற கூலி தொழிலாளர்களை வீடியோ எடுத்து மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளர்கள் கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை சந்தித்து மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல், அதேபோல வெள்ளக்கோவிலைச் சேர்ந்தவர் மதியரசன். இவர்கள் இருவரும் கூலி தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் கோவை பந்தய சாலையில் உள்ள மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை இன்று சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது அவர்கள் கூறுகையில், கடந்த 23ஆம் தேதி உப்புப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரின் தோட்டத்தில் வேலைக்காக சென்று அங்கிருந்த சிமெண்ட் குழாயில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டிருந்ததை சீரமைக்க முற்பட்ட பொழுது பக்கத்து தோட்டத்தைச் சேர்ந்த முருகேஷ் என்பவர் தண்ணீர் குழாயை ஏன் உடைக்கின்றீர்கள் என கேள்வி எழுப்பியதுடன் அந்த பணிகளை உடனடியாக நிறுத்த கோரினார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அந்த பணிகளை செய்யாமல் திரும்பி வந்துவிட்டோம். ஆனால் முருகேஷ் தொடர்ந்து அதனை வீடியோ எடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகி சமாதானமாக இருவரும் செல்லுமாறு காவல்துறையினர் கூறியதைத் தொடர்ந்து வெளியில் வந்தோம். ஆனாலும் தொடர்ந்து முருகேஷ் எங்களை மிரட்டி வருகிறார். வாழ்நாள் முழுவதும் உங்களை சிறையில் தள்ளிவிடுவேன் என கூறுகிறார். எனவே இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை சந்தித்து மனு அளித்துள்ளதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் என் பேர் மதியரசங்க. நாங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வெள்ளக்கோயில் இருந்துருங்க. இவர் பாலமுருகன் அவர் ஒரு 5 வருஷமாக கட்டட வேலை செஞ்சுருக்குங்க. இடையில நாங்கள் வெளியே கட்டடம் வந்தால் வெளியே செஞ்சுருக்கோங்க. இப்போ நாங்கள் அவர் வீடு தளத்துக்காக வேலைக்கு போயிருந்தோங்க. தலை டேமேஜாக இருக்குன்னு போட்டு போயிருந்தோம். அப்போ அவர் மடை பைப் தோட்டத்தில் இருக்குங்க. அது தண்ணி கசியுது, அது நம்ம எரிச்சல் புதுசாக போட்டுக்கலாம்ப்பா, அதிகமாக கசியுதுன்னு சொல்லியிருந்தாருங்க. சரிங்கன்ட்டு நாங்கள் அதை போய் இடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்து தோட்டத்துக்கார், அவர் பேர் முருகேசன். அவர் இடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாருங்க. நாங்கள் எதுக்கு போய் இடிக்கிறீங்கன்னு அவர் கேட்டாருங்க. நாங்கள் பாலோனர் அவர் சொன்னாருங்க, இதில் கசிஞ்சிருக்கு, அதனால் இடிச்சிட்டு சரி செய்கிறோம் அப்படின்னு காட்டி, சரி இடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அப்புறம் அவர் வெள்ளவில் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்படி இடிச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க எங்களே எதுக்கு போய் இடிக்கிறீங்கன்னு எங்களை தகாத வார்த்தையை பேசினார். அப்புறம் வாழ்நாள் முழுசும் உங்களை நான் ஜெயிலில் வச்சுருவேன், நீங்கள் எங்கேயும் வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினாருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பயந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோங்க. அதுக்கப்புறம் அவர் ஸ்டேஷனில் சொல்லிங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் இது எது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கையெழுத்து போட்டு வந்தோம். இனிமேல் நாங்கள் பொதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, அதனால் சரி செய்யணும்னு சொன்னதுக்காக தான் நாங்கள் போய் இடித்தோங்க. ஆனால் எங்களுக்கு பொதுன்னு தெரியாதுங்க, அதனால் நாங்கள் இந்த உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் வர மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோங்க. சாவதான கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அவர் மிரட்டுறாருங்க. அப்போ பார்த்திங்கன்னா உயிருக்கு உங்களை கொன்று அப்படின்னு மிரட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் உங்களை வாழ்நாள் முடிச்சு ஜெயிலில் வச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஏன்னா மறுபடியும் மேற்படி எங்களை ஏதாச்சும் மிரட்டினா என்னன்றதுக்காக இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துருக்குறோம். இந்த ஆஃபீஸ் ஐஜி ஆஃபீஸ் வந்துருக்கோம்.